ஹாய் அண்ட் வெல்கம் டு Csrt தமிழ்நாடு. இந்த கம்பெனியில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோட்டோஜி வந்து டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 14.2 சென்டிமீட்டர், வித் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 சென்டிமீட்டர். ஸோ இதோட ரியல் வியூ ஃப்ரண்ட் வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது 2GB RAM இருக்குது, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் வர மாதிரி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, வீடியோக்கு வரலாம். ஸோ இந்த டிராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் பேட், இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MP4 வீடியோ, இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா PDF. ஸோ இந்த மாதிரி அதர் சாஃப்ட்வேரோட ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, எதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்லாம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது நீங்கள் எதனா ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணேன் பிகினிங்கில். அது வந்து ப்ரெசன்டேஷனா அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இதில் வந்து வீடியோ வந்து வேறு வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து அட்டாச் பண்ணேன். ப்ரெசன்டேஷனுக்கு எது சூட்டபிளான வீடியோவோ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. ஓகே, இன்சர்ட் ஆப்ஜெக்ட் கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா கமெண்டில் இன்சர்ட் OBJன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். ஆர் ரிப்பனில் இன்சர்ட் டேப்பில் ஸோ இங்கே டேட்டா செக்ஷனில் OLE ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து கிளிக் பண்ணலாம். ஆர் மெனு பாரில் இன்சர்ட்டில் போயிட்டு OLE ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தது நமக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரம் ஃபைல். கிரியேட் நியூ அப்படின்னும் போது அனதர் சாஃப்ட்வேரோட ஃபைலை வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுறது. கிரியேட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னும் போது அனதர் சாஃப்ட்வேரோட ஃபைல் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து டேரெக்டாக வந்து அட்டாச் பண்ணுறது. ஸோ கிரியேட் நியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அதில் வந்து சப்போர்ட்டட் மட்டும் இதில் வந்து காமிக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குது, அண்ட் பவர் பாயிண்ட் இருக்குது, வேர்டு இருக்குது, அண்ட் சாலிட் ஒர்க்ஸ் இருக்குது, வேர்ட் பேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேரோட ஃபைல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. கிரியேட் நியூவில் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் நான் வந்து வேர்ட் பேட் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேன்னு கொடுத்துட்டு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து இங்கே வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ சம் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு சேவ்லாம் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக க்ளோஸ்னு கொடுத்தா போதும். அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் பேடோட ஃபைல். ஸோ அந்த ஃபைல் வந்து நம்ம டேரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதை எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மேலே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேர்ட் பேட் சாஃப்ட்வேரில் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வேர்ட் பேடோட ப்ரிவியூ வந்து நமக்கு வந்து தெரியுது. ப்ரிவியூ தேவையில்லை, ஜஸ்ட் ஐக்கான் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னும் போது டிஸ்பிளே ஆஸ் ஐக்கான் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். Insertobj என்டர் கொடுத்துட்டு ஸோ இங்கே டிஸ்பிளே ஆஸ் ஐக்கான் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு கொடுக்குறோம், டிஸ்பிளே ஆஸ் ஐக்கான்னு கொடுத்துறேன். ஓகேன்னு கொடுத்துட்டு ஸோ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மூவ் கொடுத்து எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வேறு ஐக்கான் மட்டும்தான் தெரியும், ஃபுல் வியூ தெரியணும் அப்படின்னும் போது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, சேஞ்ச் ஐக்கான் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்போம். சேஞ்ச் ஐக்கான் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வேர்டுக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து வருது, இல்லை இந்த சிம்பிள் தேவையில்லை வேறு சிம்பிள் வேணும் அப்படின்னும் போது நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிஸ்பிளே ஆஸ் ஐக்கான்னு கொடுத்துட்டேன், வேர்ட் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த சிம்பிள் தேவையில்லை அப்படின்னும் போது சேஞ்ச் ஐக்கான்னு கொடுத்தோம்னா அதை சார்ந்து நிறைய சிம்பிள்ஸ் வரும். ஸோ அதில் எந்த சிம்பிள் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா அந்த சிம்பிள் வந்து நமக்கு வந்து DWGயில் வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தது கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ஃபைலை வந்து டேரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது எந்த ஃபார்மேட் ஃபைலாக இருந்தாலும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூன்னு கொடுக்கும்போது சம் ஃபார்மேட் மட்டும் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, கிரியேட் ஃப்ரம் ஃபைல்னு கொடுத்துட்டேன். ப்ரௌஸில் போய்ட்டு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸாம்பிள் கேடில் போய்ட்டு ஸோ இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன், ஓப்பன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஓகேன்னு கொடுங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. மூவ் பண்ணி எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு ஜஸ்ட் ஐக்கான் மட்டும் தான் தெரியும். ஸோ இதுலேயும் ஃபுல் வியூ வேணும் அப்படின்னும் போது இதில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் வியூ வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்டையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். Insertobj என்டர் கிரியேட் ஃப்ரம் ஃபைல்னு கொடுத்துட்டு எந்த ஃபார்மேட் வேணாலும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வீடியோ வந்து நான் வந்து ஆட் பண்ணுறதை எடுத்துப்போம். ஸோ ஆட்னு ஒரு வீடியோ இருக்குது, அது வந்து கொடுத்துட்டேன், ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ வீடியோ வந்து கம்மி எம்பியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக இது ஆகிடும். சப்போஸ் அதிக எம்பி இருந்தது அப்படின்னா டைம் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் 1 MB ஆர் 2 MB தான் இருக்கும். ஸோ இதை டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு எது ரிலேட்டடான வீடியோவோ அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை வந்து இன்சர்ட் பண்ணேன். ஓகே, இதில் லிங்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். Insertobj என்டர்
ஸோ இப்போ கிரியேட் ஃப்ரம் ஃபைல்னு கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் எக்ஸல் ஃபைல் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ லிங்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லிங்க் கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் ஃபைல் வந்து இந்த டிடபிள்யூஜியில் வந்து அட்டாச் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லிங்க் கொடுக்கல. இதில் வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து இந்த டிடபிள்யூஜி உள்ள ஃபுல்லாக அட்டாச் ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த டிடபிள்யூஜி வந்து நீங்கள் வந்து வேறு யாருக்குன்னா ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கும் ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வேறு ஒரு மெயில் ஐடி வேறு ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா கூட அதில் கூட இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதே லிங்க் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து அட்டாச் ஆகுது. ஜஸ்ட் லிங்க் மட்டும் அட்டாச் ஆகும். ஸோ இது வந்து லிங்க்ன்றது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற ஒருத்தருக்கு சென்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து பண்ணக்கூடாது. ஸோ லிங்க்னு கொடுக்கும்போது ஜஸ்ட் லிங்க் மட்டும் தான் அட்டாச் ஆகும். டேரெக்டாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லிங்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அதில் என்ன ஃபைல் இருக்கோ அது வந்து ப்ளே ஆகும். லிங்க்னு கொடுக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா ஒரிஜினல் ஃபைலை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா டிடபிள்யூஜிலையும் சேஞ்சஸ் ஆகும். பட் இதே இந்த ஃபைல் வந்து வேற ஒருத்தருக்கு வேற இமெயில் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஓப்பன் ஆகாது. அண்ட் லிங்க் ஆப்ஷனில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து வெறும் லிங்க் மட்டும்தான் அட்டாச் ஆகும். அதனால நமக்கு வந்து ஆட்டோகேட் ஃபைலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். சீக்கிரமாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதே லிங்க் அன்செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் வீடியோ வந்து இது உள்ள வந்து அட்டாச் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஒர்க் பண்ணும்போதும் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.